ஒருவர் அவரது பிறப்பினால் அல்ல, அவர்களது கர்மத்தினால் அறியப்படுகிறார்கள். நான் உங்களது கர்மத்தை பற்றி சிந்திக்க உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை அளிக்கிறேன். நன்றாக சிந்தித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இம்முறை உங்களது இந்த குற்றத்தை முதல் தவறாக நினைத்து நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். ஆனால் இனி ஒரு முறை, ஆனால் மீண்டும் இதே தவறை நீங்கள் செய்தால் நான் உங்களை உங்களது வாழ்விலிருந்தே விடுவித்து விடுவேன். நீ மகாதேவரிடம் எந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று நானே உனக்கு எடுத்துரைப்பேன். மேலும் எந்த விதத்தில் வாய்ப்பு வரும்பொழுது அந்த வரத்தினை மகாதேவருக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு விரிவாக கூறுவேன். ஆகையால் நீ ஒரே ஒரு முறை அந்த மகாதேவரை உன் வசப்படுத்திவிட்டால் அதன் பிறகு நீ இந்த பிரபஞ்சத்தை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரத்தை கேட்டு பெறலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாதேவா, நான் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த இரு அசுரர்களுக்கும் இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளேன். ஒருவேளை எனது இறுதி எச்சரிக்கை அவர்களை நல்வழிக்கு திருப்பி விடலாம். நிகழ்ந்த தாக்குதல் ஓய்ந்திருப்பதாக தோன்றலாம், ஆனால் இது முடிவல்ல. அப்படியென்றால் மகா காளியான உன்னால் மிகப்பெரிய தீய சக்திகள் எதுவாயினும் அழித்துவிட இயலும் கௌரி. ஆனால் இவர்கள் இருவரும் சாதாரண சக்திகள் அல்ல என்பதை நினைவில் கொள். மது ஆசையாவான், கேட்ட பொறாமையாவான். இந்த எண்ணங்களை கொண்ட இவர்களின் தீய சக்திகளே இவர்களின் பலம். மகாதேவா! மகாதேவா, வருடக்கணக்காக நான் தவம் இருந்தும் கூட தாங்கள் எனக்கு தரிசனம் அளிக்கவில்லை. இன்றும் தாங்கள் எனக்கு தரிசனம் அளிக்கவில்லை என்றால் நான் எனது உயிரையே மாய்த்து விடுவேன். தாங்கள் எனக்கு தரிசனம் அளிக்கும் வரை நான் எனது உடலின் ஒவ்வொரு அங்கங்களாக இந்த யாகத்தில் தட்சிணையாக அழித்துக் கொண்டே இருப்பேன். தாங்கள் வந்தே ஆக வேண்டும் மகாதேவா. தாங்கள் காட்சி அளித்தே ஆக வேண்டும். மகாதேவா, தாங்கள் ஏன் இதை தடுக்கவில்லை? பக்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு மார்க்கம் உள்ளது கௌரி. உண்மைதான், ஆனால் வரமோ பக்தியை ஆதாரமாக கொண்டு அளிக்கப்படும், அகந்தைக்கு அல்ல. மகாதேவா, இந்த இரு கால்கள் இருந்தும் நான் உங்களை அடைய முடியவில்லை என்றால் இந்த இரு கால்களும் எனக்கு தேவையில்லை. இதை நான் தங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். மகாதேவா, இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்துங்கள். மகாதேவா, எனது எல்லையற்ற பக்திக்கு தாங்கள் தரும் மதிப்பு இதுதானா? நான் ஒரு முட்டாள். நான் அசுரர்களின் கூற்றை நம்பவில்லை. தாங்கள் ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு தரிசனம் தருவீர்கள் என்று தங்களையே எண்ணி நான் கடுமையான தவம் புரிந்து வந்தேன். ஆனால் இன்று தாங்கள் அந்த அசுரர்கள் தான் கூறியது உண்மை என்றும் தங்களை நம்பியது வீணான செயல் என்றும் தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். எனது மூட நம்பிக்கைக்கான பலன் இன்று கிடைத்தே ஆக வேண்டும். மகாதேவா, தாங்கள் சென்றாக வேண்டும்.
தாங்கள் இப்படி தங்கள் பக்தனின் உயிர் பிரிவதை அனுமதிக்க கூடாது. கௌரி, அவன் கொண்ட பிடிவாதத்திற்காக அவனுக்கு நான் காட்சி அளித்து விட்டால் அதன் பின் விளைவுகள் என்பது விபரீதமாகக்கூடும். ஆனால் மகாதேவா, தாங்கள் செல்லவில்லை என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் கடவுள் மீது தாங்கள் வைத்திருக்கும் பக்தியில் சந்தேகப்படுவார்கள். தாங்கள் காட்சியளிப்பதால் ஏற்படுத்தும் தீய விளைவை விட அதிகமான விளைவை இது ஏற்படுத்தும். வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எனக்காக வேணும் அந்த பக்தருக்கு காட்சி அளியுங்கள். உன்னுடைய வேண்டுகோள் எனக்களிக்கும் கட்டளை. மகாதேவா, எனக்கு காட்சி அளியுங்கள், காட்சி அளியுங்கள் மகாதேவா. என்னுடைய துர்பாகியமான நிலைமையை பாருங்கள் மகாதேவா. தாங்கள் காட்சி அளித்து விட்டீர்கள், ஆனால் தங்களை வணங்குவதற்கு இயலாத நிலைமையில் உள்ளேனே. ஒன்றை புரிந்து கொள், பக்தனுடைய பக்தி என்பது உண்மையாக தூய்மையாக இருந்தால் சரீரத்திலிருந்து வெட்டுண்ட எந்த பாகமாயினும் அது அவனது பக்தியை தடுத்துவிட இயலாது. உடல் என்பது வெறும் கருவியே. என்னை இங்கு அழைத்து வந்தது உனது பக்தி அல்ல, உனது பிடிவாதம் தான் என்னை இங்கு அழைத்து வந்துள்ளது. அது தவறு. எனினும் உன் தவம் என்பது உண்மையானது. எனவே உனக்கு உனது தவத்திற்கான பலன் நிச்சயம் கிட்டும். இப்பொழுது கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஒரே ஒரு முறை அந்த மகாதேவரை உன் வசப்படுத்தி விட்டால் அதன் பிறகு நீ இந்த பிரபஞ்சத்தை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரத்தை கேட்டு பெறலாம். மகாதேவா, எனது வேண்டுகோள் ஒன்றுதான். இப்பிரபஞ்சத்தில் எவர் தலை மீதும் நான் கை வைத்தால் அவர்கள் சாம்பலாகிவிட வேண்டும். உனக்கு நான் வழங்கக்கூடிய இந்த வரம் பிரபஞ்சத்திற்கு ஒரு அனுபவ பாடத்தையும் வழங்கும். ததாஸ்து. நான் அளித்த இந்த வரத்தால் அனைவரும் பிரபஞ்சத்தில் உன்னை பஸ்மாசுரன் என்றே அழைப்பர். ஆனால் ஒன்றை நினைவில் கொள் பஸ்மாசுரா, இந்த வரத்தை நீ பிரயோகிக்கும் சமயம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உன்னுடன் இருக்கும் இந்த பலமானது உனது விவேகத்தை அழித்து விட்டால் அந்த விவேகத்தை இழந்த தன்மையே உன்னை அழிக்க காரணமாகிவிடும். மகாதேவா, இன்று முதன்முறையாக தாங்கள் ஒரு பக்தருக்கு வரம் அளித்த பின் இவ்வாறு வருத்தத்துடன் இருப்பதை நான் காண்கிறேன். அதற்கு காரணம் உள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு வரத்திற்கும் அதற்கான சாபம் என்பதும் மறைந்திருக்கும். கௌரி, தனது வரத்தை பஸ்மாசுரன் தவறாக பிரயோகித்தால் அது கைலாயத்திற்கே சங்கடங்களை விளைவிக்க வல்லதாகும்.